சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு கேள்வி. அது குழப்பம் என்று சொல்லலாம். எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார், ஆனால் சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பங்கள் நம் மனம் என்ன யோசிக்கிறது? அதற்கு சாய் அப்படியே பதிலை சொல்கிறாரே எப்படி என்று தானே உன் மனது குழம்பிக் கொண்டே இருக்கிறது. கஷ்டத்தையும் கொடுக்கிறார், சில சமயங்களில் நமக்கு தேவையான உதவிகளையும் செய்கிறார். இதற்கு அவர் நமக்கு கஷ்டமே கொடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று தானே உன் மனமானது உன்னை கேள்வி கேட்கிறது. கஷ்டத்தை கொடுக்கும் நான் தானே உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் எடுத்து சந்தோஷங்களையும் தரப்போகின்றேன். நீ எந்த அளவு உன் வாழ்க்கையில் கவலைகளுடன் இருக்கின்றாயோ அந்த வாழ்க்கையில் நீ இன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறேன். எல்லா நேரமும் ஒரு மாதிரி இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். சீக்கிரமாகவே கஷ்டங்களானது உனக்கு ஒரு நினைவாக மட்டும் இருக்கும். சந்தோஷமானது நிலையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை இன்னும் அதிகமாகவே வாழ வைக்கும். என்னை நம்பி நீ வந்தாய், உன்னுடைய குறைகள் அனைத்தையும் என் பாதத்தில் போட்டாய். நிச்சயமாக சொல்கிறேன், என்னிடம் நீ எதை சொல்லி வேண்டினாலும் அது நிச்சயமாகவே உனக்கு நல்ல விதத்தில் அந்த வேண்டுதலானது நடந்துவிடும். புரிகிறதா? உனக்கு எல்லாம் நல்ல காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையை இழந்து விடாதே. உன் வாழ்க்கையை களக்கட்டப் போகிறது. சாயப்பா ஆசீர்வாதத்துடன் நீ முயற்சி செய்யும் அனைத்து விஷயமும் ஒரு நாளும் வீண் போகாமல் உன்னுடைய வெற்றி உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். உன் தடைகள் எல்லாம் தூளாகிவிடும். இந்த சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன். ஆனால் இதற்கு பிறகு எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படு. திறமைகளை வளர்த்துக்கொள். பொறுமைகளை எப்பொழுதும் கையாளவே. பொறுமையை மட்டும் ஒரு நாளும் விட்டு விடாதே. எந்த அளவு நீ பொறுமையுடன் இருக்கின்றாயோ அந்த அளவு அந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாகவே சாதிக்கலாம். பொறுமையுடன் இருந்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்று நினைக்காதீர்கள். பொறுமையுடன் இருந்தால்தான் அனைத்து விஷயங்களையும் சாதிக்க முடியும். நீ என்னுடைய குழந்தை. உன்னை நான் வாழ வைப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நான் யார் கையிலும் ஒப்படைத்து விட்டு நகர்ந்து செல்ல மாட்டேன். இந்த சாயப்பாவை நம்பி நீ வந்துவிட்டாய். நிச்சயமாகவே நான் உன்னை கண்ணுக்குள் வைத்து கருத்துமாக வாழ வைப்பேன். இது என்னுடைய சத்தியம். உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காதே. உனக்காக எந்நாளும் எப்பொழுதும் நான் இருப்பேன். உன் கூடவே உனக்கு துணையாக, உனக்கு உறுதுணையாக என்றும் உன்னோடு நான் இருந்து உனக்கு நல்வழிப்படுத்துவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.